கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இனிமே பயப்பட வேண்டியதில்ல. அம்மா குணமாயிட்டாங்கன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா கார்த்திக் குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சரி எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நான் அம்மா கிட்ட இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க கார்த்திக். எல்லாரும் வீட்டுக்கு போற நேரத்துல தான் தீபாவை கூப்பிடுறாங்க கார்த்திக். தீபா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது தீபாவும் வராங்க. என்னடா அது தீபா கிட்ட தனியா என்ன பேச போறாங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்று கேக்குறாங்க. தீபா கிட்ட தீபா அனுப்பிச்ச மெசேஜ் எடுத்து காட்டுறாங்க. எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான பரிகாரத்தை செய்யறதா நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னு கேக்குறாங்க கார்த்திக். இப்படி உயிரை பணயம் வச்சு இப்படி ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லி எந்த சாமியார் சொன்னாங்க? இதை நீங்க எப்படி நம்பி இதுக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு எப்படி இந்த பரிகாரத்துக்கு சமைச்சிங்கன்னு கேக்குறாங்க கார்த்திக். அட இது வாங்க, இது அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட வாய்ஸ் மெசேஜுங்கிறாங்க. அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு வாய்ஸ் மெசேஜையே அனுப்பிச்சா. அது மட்டும் இல்லைங்க, அவள் ரொம்ப பயந்துருந்தா. நான் பரிகாரம் பண்ணுறேன்னு சொன்னதுல இருந்து பயப்பட்டா. சரி ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துட்டா நான்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யட்டும்னு பயந்ததுனால தான் சரி நீ சமாதானமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். செங்கல்பட்டில் இருக்கிற சாமியாரை பற்றி அண்ணி சொன்னாங்க. அண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இது அம்மா கிட்ட நான் பேசினேன். அம்மா செங்கல்பட்டில் இருக்கிற சாமியார் கிட்ட போனால் நம்ம பிரச்சனையெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடு நீ செய்யன்னு சொன்னதுக்கப்புறமா அம்மா தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்தாங்க. அம்மாவும் நானும் போய் சாமியாரை பார்த்தோம். அந்த அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி நைட்டில் பரிகார பூஜை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால ரம்யா கூடவே ஒரு நாள் நான் தங்கும்படி ஆயிப்போச்சுனால தீபா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்திக்கு ஷாக் மேலே ஷாக்கு. அதுக்கு முன்னாடியே நான் சாமியார் அம்மாவை பார்த்து அவங்க அந்த கையில் கயித்தை கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலங்க அப்படிங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கே தெரியுமே. அம்மாவை நீங்கள் தான் எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அந்த அம்மா ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க, நீ என்னை கோயிலில் வந்து எப்போ பார்த்தாலும் நான் அந்த இடத்துல இருப்பேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் திரும்பவும் கோயிலுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா அந்த சாமியார் அம்மா அங்கே தாங்க இருந்தாங்க. கேட்டேன், எங்கள் அத்தையை காப்பாற்றுறதுக்கான வழி என்னன்னு கேட்டேன். உனக்குள்ளேயே அந்த சக்தி இருக்குது, கலைவாணி சக்தி உனக்குள்ள இருக்கு. நீ பாடினேன்னா கண்டிப்பா உங்க அத்தை பழிச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்குள்ள இவ்வளவு ஒரு சக்தி இருக்கான்னு எனக்கே தெரியலங்க. அதுக்கப்புறம் தான் என்னையோ அறியாம நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வருந்தி பாடினேன். இப்ப வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அத்தை குணமாயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்குதுன்னு தீபா சொல்றாங்க. சரி தீபா, சரி நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க கார்த்திக். எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கார்த்திக்கு சந்தேகம் தீரவே இல்லை. சரி ரம்யாவுக்கு ஃபோன் போட்டு நேருக்கு நேரடியாக விசாரிக்கணும்னு நினைச்சிட்டு ரம்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கார்த்தி தான் ஃபோன் பண்றாரு அப்படின்னு ரம்யா ஃபோனை பார்த்ததும் அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க. ஆஹா தீபா என்ன சொல்லி வச்சான்னு தெரியலையே. ஆனா எப்படியோ பாராட்டுருக்கு, அதுவும் தனியா கூப்பிட்டு பாராட்டுருக்கு தான் கார்த்தி கூப்பிடுவார் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ரம்யாவும் ஃபோன் அட்டன் பண்றாங்க. சொல்லுங்க கார்த்திங்கிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா மேடம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பேசணும். நீங்க வர முடியுமான்னு கேட்குறாங்க. எந்த இடத்துக்கு வர்றதுன்னு கேட்குறாங்க ரம்யா. ஆஹா கார்த்தி நம்ம கிட்ட தனியா பேச நினைக்கிறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரம்யாவும் நல்லா ஃபுல் மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு படார்னு ஓடுறாங்க. கார்த்தி சொன்ன இடத்துக்கு ரம்யாவும் வந்துடுறாங்க. ரம்யா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி வர்றாங்க. வந்ததும் ஐயோ கார்த்தி நம்மக்கிட்டே என்ன கேட்க போறாரு, என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க ரம்யா. கார்த்தி ரம்யா கிட்ட நான் இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரம்யா சொல்லுங்க 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 கார்த்தி அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ரம்யா. கார்த்தி நான் பரிகாரம் செஞ்சதா பாராட்டுறதுக்கு தான் தனியா கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு ஆர்வமா நினைக்கிறாங்க ரம்யா. ஆமா பரிகார பூஜையை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அந்த சாமியாரையும் முதல்லயே தெரியுமா நல்லா கார்த்தி ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் ரம்யா தெரியாதுன்னு சொல்றதா இல்ல தெரியும்னு சொல்றதா, இப்ப அந்த பரிகாரம் செஞ்சதுனால தானே அபிராமி எத்தை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லி வச்சுட்டோமே. இப்ப தெரியாதுன்னு சொன்னா இப்ப நாம செஞ்ச பரிகார பூஜையினால பலன் இல்லைன்னு நினைச்சிருவாங்களே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யா. செஞ்ச பரிகாரத்தினால தான் அபிராமி காப்பாற்றப்பட்டாங்கிறத ஒரு பேர் இருக்கணும். இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கணும். ஆனா கார்த்தி வேற இப்படி மடக்கி கேட்கிறானே. அந்த சாமியாரை தெரியுமான்னு கேட்கறான், பரிகார பூஜையை பத்தி முதல்லயே தெரியுமான்னு கேட்கறான். இதுக்கு முதல்லயே நம்ம வேற தீபாவையும் பார்க்கல, அந்த பரிகாரத்தை பத்தியும் தெரியாதுன்னு வேற சொல்லி வச்சிட்டோமே. இப்ப எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தவிக்கிறாங்க. போனக்கண்ணை உருட்டி உருட்டி முழிக்கும் போதே கார்த்தி அப்படி உத்து பார்க்கும்போது ரம்யா மனசுல குறுகுறுன்னு ஒரு லேசா பயம் வருது. சரி தீபா மேலேயே தூக்கி பழிய போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல கார்த்தி அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு தான் போனோம். ஆனா தீபா தான் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா, அந்த பரிகாரத்தை பத்தியோ அது செய்ய போற பூஜையை பத்தியோ நீ சொல்லக்கூடாது, என் வீட்டுல யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அந்த சத்தியத்தை என்னால மீற முடியலைங்கிறாங்க. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட தீபா இப்படி சொல்ல சொன்னதுனால தான் நானும் உங்ககிட்ட அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சரி அத்தை குணமாகி வந்ததுக்கு அப்புறமா எல்லா உண்மையும் சொல்லிக்கலான்னு நினைச்சிட்டேனெல்லாம் பொய்யா அப்படி திருப்பி போட்டு கார்த்தியை நம்ப வைக்கிறாங்க பாருங்க. இப்படி ஒரு பரிகாரத்தை பண்றதுனால வீட்டுல யாருமே சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் சரி தீபா சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் நினைச்சுக்கிட்டு நானும் இந்த பரிகாரத்துக்கு சம்மதிச்சிட்டேன், உங்ககிட்டயும் சில உண்மைகளை மறைச்சிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒருவேளை நீங்க ஆத்தோட போனீங்களே அப்படி போயிருந்தீங்கன்னா யார் வந்து உங்களை காப்பாத்திருப்பான்னு கேக்குறாங்க. ரம்யா இருக்கிற சைஸுக்கு ஆஞ்சநேயர் தூக்குன மலையவே நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய விடுறாங்க பாருங்க. ஆண்டியை காப்பாத்திருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கார்த்திங்கிறாங்க. அப்படி நான் செஞ்ச பரிகாரத்தினால தான் இப்ப ஆண்டி பொழைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு அளவில்லாத சந்தோஷமா இருக்கு. என் உயிரே இந்த நேரத்துல போனாலும்
நான் சந்தோஷப்படுவேங்கிறாங்க ரம்யா. பொய்ய அடுக்கறக்கு கூட ஒரு அளவில்லையா? அம்மாடி அம்மா! கார்த்திவே இப்படி நம்ப வைக்கிறியா? அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. கட்டி விளையாடிட்டு இருக்கிற சித்து விளையாட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சுக்கிட்டு ரம்யா இப்படியெல்லாம் பொய்ய விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போன கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருந்துருச்சுன்னு நம்புமா. அந்த கதையா இப்போ அபிராமியை காப்பாத்துனது ஏதோ ஒரு சக்தி. ஆனால் ரம்யா தன்னைத்தானே பெருமை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கு நல்லாவே சந்தேகம் வந்துருச்சு. தீபா கூட உறவாடி தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கூடிய சீக்கிரம் கார்த்திக் கண்டுபிடிச்சிருவாங்க. கார்த்தி மேல வச்சிருக்கிற காதல் காந்தம் தான் இவங்களை இந்த அளவுக்கு போய் சொல்ல வைக்குதுன்னு கார்த்திக் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க. ரம்யாவோட முகத்திலேயே கிளிக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. மனசுக்கு பிடிச்சவங்கள வளைச்சு வளைச்சு காதலிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரம்யா விடுற பொய்ய இந்த கம்பியை வளைக்கிற மாதிரி வளைச்சு 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 பொய் மேல போய் சொல்லிக்கிட்டே போறாங்க. அடிக்கடிக்கு பாக்குறாங்க. ஆனாலும் கார்த்திக் கொஞ்சம் கூட அவர் அசர்ற மாதிரியும் தெரியல, நேருக்கு நேரா பாக்குற மாதிரியும் தெரியல. சுள்ளருமுக்கு சுருக்கு வச்சிருக்கிற ரம்யாவை எப்படி கார்த்திக் கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வரை சொல்ல பார்க்கலாம்.